ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பை செஞ்சுருக்கேன். இந்த பை வந்து நான் நார்மலாக கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ வச்சு செய்யலை. இது வந்து அவுல் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ மேலே இருக்கிற இந்த பேஸு அவுலும் உள்ளே வந்து சாக்லேட் ட்ரைனட்ஸ் ஸ்டப்பிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான இந்த பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுட சுட சாப்பிடும்போது அந்த சாக்லேட்டோட அந்த ட்ரைனட்ஸோட இந்த மேலே இருக்கிற அந்த அவுல் மாவோட சேர்ந்து இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையான இந்த பை வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டான இந்த பை நீங்கள் பேக்கரியில் இல்லை ஹோட்டலில் போய் வாங்குனீங்கன்னா இதோட ப்ரைஸு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உள்ளே வந்து ட்ரைனட்ஸ் சாக்லேட் ஸ்டப்பிங் பண்ணியிருக்கு. ஸோ அருமையான அந்த பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இது பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ மேலே வந்து இது அவுல், இது வந்து அவுல் ஃபுல்லாகவே அவுல் வந்து ஊற வச்சு மாவாட்டம் பிசைஞ்சு இந்த பைக்கு பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அவுல் வச்சு பை செய்ய போகிறோம். ஸோ அவுல் மாவில் அவலை ஊற வச்சு அதை மாவாக்கி அதை பேஸ் வச்சு நட்ஸு ட்ரை நட்ஸ் வச்சு ஒரு பை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பைக்கு தேவையான அளவு அவலை நான் ஊற வச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அவள் எப்படி ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு 2 முறை நல்லா அலசிட்டு அதை வந்து நம்ம சுடு தண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா சாதமாட்டம் வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு ஆல்ரெடி இதில் உப்பு போட்டேன் நான், ஒரு அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். அதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பட்டரோட இந்த அவலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிங்க. இது பிசைஞ்சு ஒரு டோ ஆட்டம் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ பைக்கான டோ ரெடி ஆயிடுச்சு. டோ வந்து நம்ம பைக்கு நார்மலாக மைதா மாவில் இல்லை கோதுமை மாவில் ரெடி பண்ணுவோம். நான் வந்து அவலில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம பை உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ட்ரை நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் பேரிச்சப்பழம், டேட்ஸு, கேஷ்யூ நட்ஸு, பாதாம், பிஸ்தா, இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து கடைங்களில் விற்கும். டெசிகேட்டட் கோகோனட் ட்ரையாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த கோகோனட் நம்ம போட்டோம்னா சீக்கிரம் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டப்பிங் வந்து கெட்டு போகாது. அதோட கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் வர்றதுக்காக கோகோ பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு காஃபி பவுடர் உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இதில் இருக்கிற நட்ஸு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களால் எது அவைலபிளோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இது இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மெல்ட் பண்ணி அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ட்ரை நட்ஸு இதோடு சேர்த்து ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து நான் டபுள் பாயில் முறையில் மெல்ட் பண்ணிக்கிறேன். அடியில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த சாக்லேட் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது இதில் போட்டுக்கலாம். நான் முழுசாக நான் காட்டின அவ்வளவும் போடல. ஸோ அதில் பாதி கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த மெல்ட் ஆகிற சாக்லேட் கூட கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கலாம், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த பட்டரும் அதோடு சேர்ந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த நட்ஸு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த சாக்லேட்டை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் நான் இன்னும் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டது நான் வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னா நல்லா மிங்கிள் ஆகிடும்.
அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ஸ்டப்பிங் கிடச்சிருச்சு பைக்குள்ளே வைக்கிறதுக்கு. சப்பாத்தி உருட்டுற கட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவும் இந்த பாலித்தீன் கவர் மேலே கொஞ்சோண்டு மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பைக்கு ரெடி பண்ண மாவை அதில் வச்சுட்டு இதை உருட்டிக்கலாம். கொஞ்சம் தின்னாவே உருட்டிக்கிங்க. அப்போ தான் நமக்கு வந்து பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்கும். இப்போ இது எடுக்க வருதான்னு பார்த்துக்கணும். சூப்பராக எடுக்க வந்துச்சு பாருங்கள். பை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்டு, நம்ம சோமோஸ் ரெடி பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்ம சோமோஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடலில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போது இதுக்கான ஸ்டப்பிங்கை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு சைடு எடுத்து இதில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸோட மூடி ஏதாவது வச்சு இதுக்குள்ளே கட் பண்ணிக்கிங்க. ஸோ சூப்பராக பை ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழுத்தி இந்த ஓரெல்லாம் பிரிஞ்சு வந்துடாமல் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லா பையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடு வந்தால் தான், அப்படி இல்லைன்னா நம்ம அந்த அவல் போட்டு செஞ்சதால் மாவு வந்து அடியில் கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த பையை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பு சிம்மில் இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே இந்த மாதிரி எடுத்து போடுறதுனால ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமும் கொஞ்சம் அடியில் ஒட்டாமல் வரும். இது பாருங்க. மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிக்கிங்க. அவ்வளோதான். சூப்பராக நமக்கு ட்ரை நட்ஸ் அவுல் பை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவுல் பேஸ் வச்சு நம்ம ட்ரை நட்ஸ் பை ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற எல்லாத்தையும் நம்ம இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக நம்ம பை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அவுல் மாவில் செஞ்சது. அதே போல் உள்ளே வந்து ஸ்டப்பிங்கு ட்ரை நட்ஸ் வச்சுருக்கு. ஸோ சாக்லேட் ட்ரை நட்ஸ் பை
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான இந்த பை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம சுட சுட இது செஞ்சு கொடுக்கும்போது இதை வந்து சூடாக அந்த சாக்லேட்டு அந்த நட்ஸோடு இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.